சீஃப் மினிஸ்டர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் எனக்கு அறிமுகம் கொடுத்த பிறகு இன்றைக்கி ஒரு 20,000 பேர் 30,000 பேர் நான் படிக்க வச்சுருக்குறோம். சொன்ன மாதிரி எஜுகேஷனிஸ்ட் அந்த ஒரு டைட்டில் தான் இருக்குது. பட் அதுக்கு நிறைய மெனக்கெடு இருக்கும். ஒரு 3,000 பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நம்ம காலேஜில் அட்மிஷன் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி கரண்ட் இந்தியன் பாஸ்கெட்பால் பிளேயர் மோயின் பேக் என் ஸ்டூடெண்ட்டு தான். அவர் கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு ரா ஹேண்டாக கொண்டு வந்தோம். இன்றைக்கி கரண்ட் இந்தியன் பேங்க் பிளேயர் இந்தியன் நேஷ்னல் கேப்டன் அவர். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரொம்ப எனக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ அசோசியேஷன். இது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. அதோட என்னோடய சகோதரர் திரு ஆதவர்ஜனா அவர்கள், அவரை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர், நானும் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர். அவர் ஆப்போனண்ட்டாக விளாண்டுருக்கார், நானும் ஆப்போனண்ட்டாக விளாண்டுருக்கேன். அவருக்கு இதுக்கு நாங்கள் 2 பேரும் ஆப்போனண்ட் டீமில் 2 பேரும் ஒரே இதில் நாமக்கல்லில் ஒரு கிளப் டோர்னமெண்ட்டில் விளாண்டுருக்கோம். ஏன்னா பாஸ்கெட்பால் ஒரு பாடி கான்டாக்ட் கேம் இல்லையா. செஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மைண்ட் கேம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேம். செஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான். தேங்க்ஸ் டு த அசோசியேஷன், தேங்க்ஸ் டு மோஸ்ட் ஃபேமஸ் பீப்புள் ஹியர், மிஸ்டர் விஸ்வநாதன். 34 கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாக்கின அசோசியேஷன் இது. 35 இஃப் ஐம் நாட் ராங். ஹியூஜ். பிரகநந்தா இங்கேருந்து வந்திருக்கார், குகேஷ் இங்கேருந்து வந்திருக்கார், அவங்களோட சிப்ளிங்ஸ் இங்கேருந்து வந்திருக்காருன்னு நினைக்க பார்த்து சச் அ ஹானர். அதே மாதிரி நானும் அவருக்கும் ரொம்ப ஒரு ரேப்போ இருக்குது எங்கள் 2 பேருக்கும். 2 பேரும் அப்போனண்ட்டாக விளாண்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரே கேபினெட்டில் இருக்கிறோம், ஒரே பார்ட்டியில் இருக்கிறோம். பாஸ்கெட்பாலில் அஃபென்ஸ் இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது. அஃபென்ஸும் போகணும், டிஃபென்ஸும் ஆடணும். நான் 2த்தையும் சமாளிச்சிருவேன். அஃபென்ஸும் ஆடுவேன், டிஃபென்ஸும் ஆடுவேன். ஆனால் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எப்போதும் அஃபென்ஸ் தான். எல்லாம் பேசினாலும் அஃபென்ஸ் தான் கொடுப்பார். அவருக்கு டிஃபென்ஸே தெரியாது. அவர் அஃபென்ஸ் பிளேயர் தான். இன்றைக்கி தான் நினைக்கிறீங்க நீங்கள் பொலிட்டிக்கில் அவர் எல்லாம் அஃபென்ஸாக பேசிகிட்டு இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவருக்கு எனக்கு தெரியும், ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பால் கொடுத்தா ஃப்ரண்ட்டில் கோர்ட்டில் போய் பால் போட தான் செய்வார். அதே மாதிரி தான் இன்றைக்கி யார் எந்த மைக் அடித்தா போதும் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் என்ற பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் ஆஃப் த ஹவர் ஃபார் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு பெரிய பொறுப்பு இன்றைக்கி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவர் சூப்பராக பண்ணுவார். அதுக்கு காரணம் ஐ ஹவ் சீன் இஸ் ப்ரொஃபைல் ஃபார் த பாஸ்ட்.